கோவை, கரூர் உள்ளிட்ட கொங்கு மண்டல மாவட்டங்களில் விருப்பமனு அளித்தவர்களை நேர்காணல் செய்யும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர்கள் முத்துசாமி, கல்விடி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு. அமித்ஷாவை சந்திக்க டெல்லி புறப்பட்டு சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பாஜக உடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். விசிகவிற்கான தொகுதிகள் முடிவாகாத நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்திப்பு. உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை. கடந்த தேர்தலில் ஒதுக்கியதை போன்று 6 தொகுதிகளை ஒதுக்க திமுகவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிபந்தனை. குறைவான தொகுதிகளை ஏற்கக்கூடாது என மாநில குழு கூட்டத்தில் முடிவு. தொகுதி பங்கீடு குறித்து திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. காலை 11 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிடுகிறார் சீமான். நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு. என்ஆர் காங்கிரஸ் உடன் உடன்பாடு ஏற்படாத நிலையிலும் புதுச்சேரியில் இன்று வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடும் பாஜக. 12 தொகுதிகளில் முதற்கட்டமாக 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கிறது. தாவேக கூட்டணி தொடர்பாக வெளியான தகவல்கள் வதந்தி என விஜய் விளக்கம். கூட்டணிக்கு தாவேக தான் தலைமை என திட்டவட்டம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். அதனால யார் என்ன அவதூறு பரப்பினாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதாக விஜய் பேச்சு. எந்த சமரசத்துக்கும் இடமில்லை என திட்டவட்டம். நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சிக்கவே மாட்டோம். யாரும் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் தனித்துதான் நிற்க வேண்டும். தாவேக கூட்டணி நிலைப்பாடு குறித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். தனித்துதான் போட்டின்னு விஜய் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. நிக்கட்டும். அதிமுக தலைவர்கள் யாரும் அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தலையே. அவங்ககிட்ட போய் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல. பேச்சுவார்த்தை தனித்த நிக்கணும். ஒருத்தருமே போலாம் தனித்தான் நிக்கணும். ஒருத்தரும் சேர்க்கலைன்னா மதச்சார்பற்ற கொள்கையில் சமரசம் இல்லை என்று கூறும் விஜய் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கருத்து தெரிவிக்காதது ஏன்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முன்னாள் எம்எல்ஏ அபுபக்கர் கேள்வி. விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ அவசரப்பட்டு ஒவ்வொரு நடவடிக்கைகளும் செய்வதுங்கிறது ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனாக தெரியல. தாவேகாவிலிருந்து விலகிய நடிகை ரஞ்சனா நாச்சியார் திமுகவில் இணைந்தார். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியிலையும் கொடுக்க முடியாது. தேர்தல் நடத்தை விதிமுறையால் களை இழந்த பாவூர் சத்திரம் கால்நடை சந்தை. ரம்ஜானை ஒட்டி ஆடுகள் வாங்க வந்த வியாபாரிகள் ஏமாற்றம். இன்னைக்கு எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம். அண்டா நார்மலாகவே ஒரு 10 கோடி 5 கோடிக்கு விற்கும். இன்னைக்கு ரொம்ப கம்மியாக விற்றுருக்கு. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி விலை 2 மடங்கு உயர்வு. 146 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்ததால் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பு. சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் 14,300க்கும், ஒரு சவரன் 1,14,400 ரூபாய்க்கும் விற்பனை. வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. சென்செக்ஸ் 1700 புள்ளிகளும், நிப்டி 500 புள்ளிகளும் வீழ்ச்சி. தமிழ்நாடு புதுச்சேரியில் மேலும் 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும். வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக குறையும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு.
மேட்டுப்பாளையம் அருகே அன்னூரில் 12 மணி நேரம் கடந்தும் கரையாத ஆலங்கட்டிகள். பயிர்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் எண்ணந்தூரில் அரசியல் கட்சிகளின் கரைகளுடன் தயாராகும் துண்டுகள். மொத்தமாக வாங்கி செல்லும் ஈரோடு சேலம் ஜவுளி சந்தை வியாபாரிகள். உதகை அருகே கோபால் தூபத்தண்டி கிராமத்தில் உலா வந்த சிறுத்தை. சிசிடிவியில் பதிவான காட்சிகளால் மக்கள் அச்சம். கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய LNG ஆலை மீது தாக்குதல் நடத்திய ஈரான். இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் பதிலடி. பாகிஸ்தானின் தொலைதூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அமெரிக்காவை தாக்கலாம். சீனாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக எச்சரிக்கும் அமெரிக்க உளவுத்துறை தலைவர். ஹோர்முஸ் நீரிணையை மீட்க உதவுமாறு விடுத்த வேண்டுகோளை உலக நாடுகள் நிராகரித்ததால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிருப்தி. ஹோர்முஸ் நீரிணையை விட்டு வெளியேற அமெரிக்கா திட்டம் என தகவல். அமெரிக்காவின் கடன் 3600 லட்சம் கோடியாக உயர்வு. கடந்த 5 மாதங்களில் 100 லட்சம் கோடி கடன் அதிகரிப்பு. சேலம் மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு செல்போன் வழங்கப்படவில்லை என மாவட்ட நிர்வாகம் விளக்கம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததும் ஆட்சியர் அலுவலக அறையில் பூட்டி வைக்கப்பட்டதாக அறிக்கை. கோவை சூலூர் அருகே 800 சில்வர் அண்டாக்களை திமுகவினர் பதுக்கி வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு. நேரில் ஆய்வு செய்து குடோனுக்கு சீல் வைத்த அதிகாரிகள். சென்னை சென்ட்ரல் போடி இடையே இன்று முதல் வாரத்தின் 6 நாட்களுக்கு ரயில் சேவை. 3 நாட்களே இயக்கப்பட்டு வந்த ரயில் சேவை அதிகரிப்பு. பழனி மலையடிவார கிராமங்களில் மாலை நேரத்தில் உலாவரும் ஒற்றை யானை. செய்வதறியாத அச்சத்தில் உறைந்த கிராம மக்கள். சென்னையில் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தின் போது ரயில் மோதி காயமடைந்த மே 17 இயக்கத்தின் சிவா திலீபன் உயிரிழப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த சிவா திலீபன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகக்கூடாது என வலியுறுத்தல். அரியலூர் பிரத்யங்கரா தேவி கோயிலில் பங்குனி மகாலய அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டி யாகம். மிளகாய், புடவை மற்றும் 108 வகையான மூலிகையால் நடந்த யாகம். நேபாளத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் உடல்கள் பொள்ளாச்சி கொண்டுவரப்பட்டன. இறுதி சடங்குகள் செய்யப்பட்ட நிலையில் உதகை சாலையில் உள்ள மின்மயானத்தில் உடல்கள் தகனம். ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத்தை பெண்ணுக்கு தள்ளி முதலிடம் பிடித்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருந்து 2024-2025 74,000 கோடி மதிப்புடைய துணிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கையில் தகவல். ராஜஸ்தான் மாநிலம் ஜாலோரில் டீசல் லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் வழிந்தோடிய டீசல் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. அசாம் மாநிலத்தில் 89 தொகுதிகளில் பாஜக போட்டி என தகவல். ஏப்ரல் மாதத்தில் 3 பேரணிகளை நடத்தி பரப்புரை மேற்கொள்ள உள்ள பிரதமர் மோடி. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருக்கும் இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு விளக்கம். 16.7 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் மற்றும் 2 லட்சம் மெட்ரிக் டன் LPG எரிவாயு இருப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை சிறப்பு செயலாளர் தகவல்.